الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபினை, அதன் சட்டங்களை வரிசையாக படித்து வருகிறோம். கிதாபு சலாத், கிதாபு தஹாரத்தை முடித்து அல்ஹம்துலில்லா கிதாபு சலாத்துடைய பாடங்கள் ஒவ்வொன்றாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடங்களின் தலைப்பு பாபு சுஜூதி சஹு. பாபு சுஜூதி சஹு சம்பந்தமாகத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு பாடங்களாக வருகிறது. இந்த அடிப்படையிலே சுஜூது சஹுடைய பாடத்தை நிறைவு செய்துவிட்டு அதன் தொடரிலே இருக்கக்கூடிய ஃபஸ்லுன் பிரிவு என்று கொண்டு வந்து கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாபு சுஜூதி திலாவத்தி, அதாவது சஜிதா திலாவத்துடைய திலாவத், அதாவது குர்ஆனுடைய வசனங்களில் எதிலே சஜிதா செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஆயத்துகள் சம்பந்தமான பாடங்களைத்தான் நாம் இங்கு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று சஜிதாவுடைய ஆயத்துகள் குர்ஆனிலே மொத்தம் எல்லா மதுஹபிலையும் சரி 14 தான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சில இமாம்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை பற்றி தெளிவாக நாம் சென்ற பாடங்களுக்கு முந்தைய பாடத்திலே சொல்லிவிட்டோம். அதாவது சூரத்துல் ஹஜ்ஜிலே 2 சஜிதாக்கள் இருக்கின்றது என்பதாக ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்தின்படி 2 சஜிதாக்கள், சூரத்துல் ஹஜ்ஜிலே 2 சஜிதாக்கள் வரும். ஆனால் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர் சேர்ந்துறாங்க. அங்கே வந்து இமாம் அபு ஹம்பல், ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இமாம் ஷாஃபி மதுஹபை போன்று சொல்கிறார்கள். அதாவது சூரத்து சாதிலே சஜிதா உண்டு, சூரத்துல் ஹஜ்ஜிலே சஜிதா கிடையாது என்பது ஹனஃபி மதுஹபுடைய, அதாவது சூரத்துல் ஹஜ்ஜிலே ஒரே ஒரு சஜிதா தான், 2 சஜிதாக்கள் கிடையாது என்பது ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதன் காரணமாக நாம் சூரத்து சாத் உடைய விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டோம். அது சஜிதத் திலாவத் கிடையாது, மாறாக சஜிது ஷுக்குருக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா என்பதாக தெளிவாக நாம் விளக்கி கூறிவிட்டோம். அதனுடைய தொடர் தான் இப்பொழுது நாம் சஜிதாவுடைய பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே தான் வரக்கூடிய பாடங்கள், பாடம் எண்ணிக்கை பாடம் எண் 90ஆம் பாடத்தை அடைந்திருக்கின்றோம். திலாவத் மற்றும் ஷுக்ருடைய சஜிதாக்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சென்ற பாடத்திலே நாம் இதற்கு முந்தைய 2 பாடங்களிலே தெளிவான முறையிலே சஜிதா திலாவத்துடைய நிலை, அதாவது தொழுகையில் செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள், சஜிதா திலாவத்தில் தொழுகையில் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், அதேபோல் தொழுகைக்கு வெளியில் அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை 2ஆக பிரித்து நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். இரண்டையும் சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் சஜிதால வந்து தொழுகையில இமாமோடு பின்பற்றக்கூடிய முக்ததின் நிலை என்ன என்பதாகவும், அதேபோல் இமாமின் நிலை என்ன என்பதாகவும், ஒரு மனிதர் தனியாக தொழுது கொண்டிருக்கிறார், அவர் எந்தெந்த விஷயங்களுக்காக திலாவத் செய்ய முடியும், சஜிதா திலாவத், அதாவது சஜிதா திலாவத் ஓதியதற்காக வேண்டி சஜிதா திலாவத் செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்ற விஷயங்களையும் தெளிவாக கூறியிருந்தோம். அதிலே ஒரு சில சட்டங்களும், அதாவது சில சஜிதாக்கள் சில எல்லாருடைய ஓதுதலுக்காகவும் எல்லோரும் செய்தால் தொழுகை முறிந்துவிடும் என்பதாகவும், அதாவது இமாமை பொறுத்த வரைக்கும் தனக்கு தான் ஓதியதற்கும், முன்ஃபரித் தனியாக தொழக்கூடியவர் தான் ஓதியதற்கும் தான் சஜிதா செய்ய வேண்டும் என்பதாகவும் மாமுடைய விஷயத்தில் இவ்வாறு தெளிவாக நாம் அதை சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாடங்களுக்கு நீங்கள் சென்றீங்கன்னு சொன்னால் தெளிவாக நாம் விளங்கி கொள்ளலாம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பாடம் 90 பாருங்க, ஃபஸ்லுன் சுஜூதி திலாவத்தி, அதை பற்றி தான் நம்ம பேசி கொண்டிருக்கோம். சரி, அபு துஆஉ சுஜூதி திலாவத்தி வ ஆயாத்துஹா. இங்கே என்ன பார்க்க போகிறோம்? சஜிதா திலாவத்துடைய துவா என்ன, ஆயாத்துஹா அதனுடைய ஆயத்துகள் என்ன, அதாவது சஜிதா திலாவத்துடைய துவாக்கள் என்ன அப்படின்னா என்ன, குர்ஆன், அதாவது துவா சஜிதாவுக்கு போனது பொதுவாக சாதாரண சஜிதால சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்பதாக சொல்லுவோம். அதே மாதிரி ஷுக்ருடைய சஜிதாவை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய துவாவை நம்ம செய்வோம். அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, சஜிதா திலாவத்தில் என்ன துவா ஓதுறது என்பதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம்.
அதே போல அது எந்தெந்த ஆயத்துகளுக்காக வேண்டி குர்ஆன்ல சஜ்ஜா செய்யப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நாம் முதல் பாடத்திலேயே கொண்டு வர நினைத்தோம். ஆனால் அங்க இடம் டைம் காணாதனால என்ன செஞ்சுட்டோம், அதை சுருக்கிட்டோம். இப்போ அந்த விஷயத்தை இந்த பாடத்தில் நம்ம கொண்டு வரோம். எந்தெந்த ஆயத்துகளுக்காக வேண்டி சஜ்ஜா செய்யப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் இங்கே நாம் காண இருக்கிறோம். முதலாவது துவாவை பாருங்க. சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஸவ்வரஹு வ ஷக்க ஸம்அஹு வ பஸரஹு பிஹவ்லிஹி வ குவத்திஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அதாவது சஜித வஜ்ஹிய லில்லதி, சஜித வஜ்ஹிய என் முகம் சஜிதாவில் ஆழ்ந்து விட்டது, பணிந்து விட்டது. லில்லதி யாருக்காக வேண்டி, ஹலகஹு அதை படைத்தானே அவனுக்காக, அதை படைத்த அல்லாவிற்காக வேண்டி. வ ஸவ்வரஹு இன்னும் அதற்கு அழகான தோற்றங்களை அமைத்தான். வ ஷக்க ஸம்அஹு அதிலே, அதாவது ஷக்கன கிழித்தான் அர்த்தம். பொதுவாக அந்த காதுங்கிறது பாருங்க ஒரு ஓட்டை. அப்போ அதை என்ன செஞ்சான், படைச்சிட்டு அல்லா என்ன செஞ்சான், அதில் வந்து லேசாக ஓட்டையை செதுக்குன மாதிரி என்ன செஞ்சான், அதில் காதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓட்டையை ஏற்படுத்து. அப்போ ஷக்க ஸம்அஹு அதனுடைய செவிப்புலனை, அதனுடைய செவிப்புலனை அல்லாஹ் என்ன செஞ்சான், செவியை வசப்படுத்தி கொடுத்தான். நமக்கு என்ன செஞ்சான், கிழிச்சு விட்டான். ஷக்கனா இந்த இடத்துல என்ன ஏற்படுத்தி கொடுத்தான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அதாவது கேட்கக்கூடிய தன்மை ஒன்று வேணும். ஓட்டை வந்து எல்லா காது கேட்க இருக்கக்கூடிய எல்லா காதும் கேட்கும் கிடையாதுல்ல. யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு தான் செவி கேட்கும். அப்போ அந்த சம என்ன செய்யறான், அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்குறான். ஓ பசரஹு இன்னும் அவருடைய பார்வையை அல்லாஹ் என்ன செஞ்சான், கிழித்து எடுத்தான்னா அதை ஒதுக்கி கொடுத்தான். பார்வை கண்ணு, ரெண்டு கண் அழகான முறையில் எல்லாம் என்ன செஞ்சான், அமைத்து கொடுத்தான். பிஹவ்லிஹி வ குவத்திஹி அவனுடைய ஆற்றல் இன்னும் அவனுடைய சக்தியை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருக்குரிய செவிப்புலனையும் அவருக்குரிய பார்வை திறனையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அதாவது ஃபதபாரக்கல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் புரிந்தவன் ஆயிட்டான். எப்படிப்பட்டவன், அஹ்ஸனுல் காலிகீன் படைப்பாளர்களுக்கெல்லாம் மிக அழகான படைப்பாளனான அல்லாவே என்னது, பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டான். இந்த துவாவுடைய அர்த்தம். அப்போ இந்த துவாவை சஜிதா சஹுக்கு போனதுக்கு பிறகு நம்ம ஓதும் போது ரொம்ப என்னது, எதுவுமே நம்ம சொல்லும் துவாவை பொறுத்த வரைக்கும் சரி, அது மாதிரி குர்ஆனுடைய ஆயத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது உள் உணர்வோடு ஓதும். அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எதுக்காக வேண்டிய அர்த்தம் சொல்லப்படுது, எதற்காக வேண்டிய விளக்கங்கள் ஆரம்பத்தில் நல்ல வஜ்ஜகத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி அத்தஹியாத்துக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. குனூத்துடைய விளக்கங்கள், ரெண்டு வகையான குனூத். அல்லாஹு மஹதினா ஃபிமன் ஹதைத் என்று ஃபஜர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய குனூத், அதற்கு அழகான விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதே போல வித்ரு தொழுகையில் அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக அந்த ஒரு குனூத், ஒரு பெரிய குனூத் ஒன்று சொல்லியிருந்தோம். அதற்குரிய விளக்கமும் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றையும் நாம் செய்யும் போது, அமல் செய்யும்போது ஆர்வத்தோட, மனதில் ஏக்கத்தோட, தேட்டத்தோட என்ன செய்யணும், அதை செய்யணுங்கிறதுக்காகத்தான். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யறது, இந்த துவாவும் அதே போலதான். அப்போ என்னுடைய முகம் பணிந்து விட்டதுன்னா என்னுடைய ஃபுல்லா என்னுடைய அதாவது என்னுடைய முழு கவனமும் உனக்கு தான். அப்போ இந்த இடத்துல ஏன் முகத்தை சொல்றதோட பாருங்க, ஹலகஹு அல்லாஹ் படைச்சான், எல்லாத்தையும் படைச்சவன் வந்தான். ஏன்னா முகம்ங்கிறது ஒரு மனிதனுடைய அழகுக்குன்னே உரிய விஷயம். முகத்தை வச்சு தான், முகம் சுற்றிய பகுதிகள் தான் அவனுடைய அழகுக்குரிய அசல் விஷயமாக இருக்கு. அது அல்லாஹும்ம ஹஸன் தஹல்கி ஃபஹஸின் குலுக்கின்னு சொல்லி கண்ணாடியை பார்க்கும்போது துவா ஓதணும். ஏன் அப்படின்னா அந்த முகத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, அதனுடைய அழகு இருக்கு. அப்போ அதை என்ன செஞ்சான், அல்லாஹ் படைச்சான். சவ்வரகு அதற்கு தோற்றங்கள் அமைச்சான் முகத்துக்கு. சின்ன விஷயம் இல்லை. ஃபி ஐய சூரத்தின் மாஷா ரக்கபக், ஃபி ஐய சூரத்தின் மாஷா ரக்கபக் அல்லாஹ் எந்த தோற்றத்தை விரும்பினானோ அந்த தோற்றத்தை என்ன செஞ்சான், உங்களுக்கு அமைத்து கொடுத்தான். அழகான தோற்றம், கண்கள் எங்கு அமைக்க வேண்டும், காதுகளை எங்கு வைக்க வேண்டும், மூக்கு, நாக்கு, அதே போன்று பற்கள், நெற்றி பகுதி எவ்வாறு படர்ந்திருக்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், பார்த்து 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 அடியானுக்கு அழகான முறை செஞ்சு கொடுத்தான். மனிதனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது ஹலகனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்பதாக சொல்றான். அழகான படைப்பா அல்லாஹ் படைச்சிருக்கான். மற்ற விலங்கினங்கள் போல கிடையாது. ஒவ்வொரு விலங்கினங்களை பார்க்கும்போது அதனுடைய தோற்றமும் அதனுடைய அந்த சிலது அருவருக்க மாதிரி இருக்கும், சிலது பயமுறுத்துற மாதிரி இருக்கும். சில எந்த அளவுக்குன்னு சொன்னா, சுருக்கமா சொல்ல போனா, தன்னுடைய ஒரு விலங்கு தன்னை பார்த்துட்டு என்ன செய்யாது, சாந்தமாகாது, கோவப்படும். தன்னைத்தானே பார்த்துட்டு, தன்னை கண்ணாடியில பார்த்துட்டே கோவப்படும். ஏன், அது நினைக்கிறது நமக்கு விரோதின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மனிதன் தனக்கு முன்னாடி தன்னுடைய அழகை பார்த்தான்னு சொன்னா என்ன செய்யறான், தன்னைத்தானே ரசிச்சு கொள்றான். நம்ம அதுக்காக தான் என்னது, அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அந்த துவா சொல்லி தந்திருக்காங்க. ஓ சவ்வரஹு அல்லாஹ் என்ன செஞ்ச, அழகான தோற்றங்கள் அமைத்து கொடுத்தான்.
சௌரவன் அதை அழகாக ஆக்கினான், தோற்றப்படுத்தினான். அவன் தான் சிறந்த படைப்பாளன். வஷக்க சமாஹு, அதாவது கேட்கக்கூடிய இன்னும் பார்க்கக்கூடிய திறனை அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனுடைய சக்தியை கொண்டு, அவனுடைய ஆற்றலை கொண்டு கொடுத்தான். அவரை யாராலே முடியாது. காதுகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்பார் என்று அல்ல, செவிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்ப்பார் என்பது, பார்வைகள் இருப்பவர்கள்லாம் பார்ப்பார் என்பது அல்ல. இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. வெளிரங்க ரீதியான கேட்குதல், வெளிரங்க ரீதியான பார்க்குதல். இன்னொன்று இருக்குது உள்ரங்க ரீதியான கேட்குதல், உள்ரங்க ரீதியான பார்க்குதல். கேட்குதல் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் அதுலேயும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அது நலவை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறது அதை விட பெரிய விஷயம். நலவை மட்டும் கேட்கக்கூடிய பாக்கியம். சும்மும் புக்முன் அம்யன் ஃபஹும் என்பதாக வருது அல்லவா? காது இருந்தும் அவங்களுக்கு என்னது லகும், அவங்களுக்கு சிலவங்களுக்கு காதுகள் இருக்கு ஆனால் செவிடர்களாக இருக்கிறாங்க. கண்கள் இருக்குது, குருடர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செவியை கொண்டு அதுக்குரிய ஆற்றலை தந்தான், பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் தந்தாலும் அதோட சேர்த்து என்ன செஞ்சான், நம்ம அல்லாஹுத்துல நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய, நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை தர்றது இன்னும் ஒருபடி அதனுடைய மேல் தௌஃபிக். இது நம்ம சுக்குர் செய்ய செய்ய அல்லாஹுக்கு இதுக்கும் நல்ல விஷயங்கள்ல நல்ல நன்றிகள் செலுத்த செலுத்த அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். ஃபதபாரக் அல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். படைப்பாளர்களுக்கு உதாரணமாக உருவாக்குதுன்னா என்ன இருக்கு? ஒன்று இருக்குது சொல்லுவாங்க முசவ்விர், அதாவது ஒரு தோற்றம் அமைக்கிறது. முகத்திர் ரெண்டு இருக்குது. முகத்திர், முசவ்விர், அதாவது நிர்ணயிக்கிறது, சரி பண்றது. முசவ்விர் அதை என்ன செய்யறது, தோற்றம் அமைக்கிறது, சரி செய்யறது. இந்த ரெண்டும் ஒரு மனிதன் கூட சாதாரண மற்ற விஷயத்துல செய்யலாம், மனிதன் செய்யலாம். ஆனா அதம் ஒன்று இருக்கு, அதாவது மூணாவது ஒன்று இருக்கு, அதம். மூணு விஷயம் அல்லாஹ் இதுல இருக்கு. அஸ்ஸனுல் காலிகீன்ங்கிறதுல மூணு விஷயங்கள் ஒன்று இருக்குது. முசவ்விரா இருக்கான் அல்லாஹ். என்ன அல்லாஹ் சொல்லுமா, முசவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. முகத்திர் கதர்னா ஃபனிஅமல் காதிரூன், அவன் தான் என்ன செய்யறான், நிர்ணயிக்க கூடியவன். அதோட சேர்த்து அதம்ல இருந்து உஜூத கொண்டு வரக்கூடிய ஒண்ணுமே இருக்காது. நோ மாடல், நோ எனி அதனுடைய சாம்பிள்ஸ். பட் அல்லாஹ் என்ன செய்வான், புதுமையாக கொண்டு வரக்கூடியவன், உருவாக்கக்கூடிய முஜத்தீத்னு சொல்றாங்கல்ல, எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவன். அப்ப அந்த மூன்றும் இணைந்த தன்மை தான் அல்லாஹ்வா இருக்கிறான். அஹ்ஸனுல் காலிகீன். மை ஃபேஸ் prostrates itself to him who created it and brought forth its hearing and seeing by his might and power. தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்றான், அதாவது படைப்பாளர்களிலெல்லாம் மிகச்சிறந்தவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவனாக ஆகிவிட்டான். அப்ப இந்த உள்ளுணர்வோடு என்ன செய்யுது, நான் சஜிதால அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு இபாதத்துல பிடித்த ஒரு இடம் சஜிதாவுடைய இடமா இருக்குது. அங்க இருந்துட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்யுது, அவனை புகழ்றது, அவனை என்ன செய்யறது, இந்த இடத்துல இந்த துவா ஓதுறதுக்கு உள்ளுணர்வோட ஓதி கொள்றது. அப்போ அந்த துவா என்ன செய்யறது, சஜிதால ஓதணும். இந்த துவா தான் சஜிதாவுக்கு ஓதப்படக்கூடிய துவாவா இருக்கு. இதை மனனம் செய்து கொள்றது எல்லோருக்கும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. மனனம் செய்து சஜிதாவில் ஓதிக்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ அடுத்ததான் நம்ம சொன்னோம் ஆயத்துகள். சஜிதாவுடைய ஆயத்துகள் என்னென்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மொத்தம் 14 ஆயத்துகள் வருது. 14 ஆயத்துகள் வருது. அது நம்ம சொன்ன மாதிரி ஒன்னே ஒன்று வந்து 15, மற்றவங்க எல்லார்ட்டையுமே 14 தான். ஆனால் ஒரே ஒரு ஆயத்து விஷயத்துக்கு தான் இஃப்திலாஃப் இருக்குது. அதை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். முதல்ல சஜிதாவுடைய ஆயத்தை ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னு சொன்னால் சூரத்துல் ஆராஃப்ல ஆரம்பிக்குது. சூரத்துல் ஆராஃப்ல பாருங்க, ஆயாத்து சுஜூத் என்பதாக கொண்டு வந்திருக்கோம். இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வ யுஸப்பிஹூனஹு வ லஹு யஸ்ஜுதூன். இதான் சஜிதாவுடைய முதல் ஆயத். குர்ஆன்ல ஆரம்பிக்கக்கூடிய சஜிதா செய்ய வேண்டிய இடங்களினுடைய முதல் ஆயத் சூரத்துல் ஆராஃப்ல ஆயத் நம்பர் 206. 206ல தான் என்னது இந்த ஆயத் வருது. அப்போ சூரத்துல் ஆராஃப்ல இந்த ஆயத் வருது 206. என்னன்னு சொன்னா, அதாவது இந்த ஆயத்து, இந்த முதல்ல இந்த ஆயத்தை ஓதனைக்கு பிறந்தெல்லாம் யஸ்ஜுதூன் என்ற வார்த்தையை முடிக்கிறதோட என்ன செய்யணும், சஜிதால போயிடணும். சஜிதால போயிட்டு நம்ம சொன்ன தொழுகையில ஒரு விதம் இருக்கு, தொழுகைக்கு வெளியில ஒரு விதம் இருக்கு. தொழுகையா இருந்தா அவர் இந்த ஆயத்தை ஓதிட்டு சஜிதாவுக்கு போவார். போகும்போது தக்பீர் சொல்லிக்கொண்டே போறது ஒரு சுன்னத். தக்பீர்லேருந்து 2வது எந்திரிச்சு வர்றது ஒரு சுன்னத். தக்பீரோட 2 தக்பீர். அதுக்கு மத்தியில ஜில்சை இஸ்திராஹத்துங்கிறது உட்காரக்கூடாது. அப்படி அல்லாஹு அக்பர்னு போவாரா, போயிட்டு அதே மாதிரி அல்லாஹு அக்பர்னு எந்திரிச்சிருவார். அந்த 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 சஜிதால இருக்கக்கூடிய கேப்ல எதை ஓதுவாரு, சஜித வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஸவ்வரஹு வ ஷக்க ஸம்அஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்ற துவா ஓதிக்கொண்டு நேர நிலைக்கு வந்துடுவார். வந்த உடனே அடுத்த ரக்காத் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், யுந்தபு லஹு அன் யக்ரஅ ஷையன்,
கொஞ்சம் குர்ஆன்ல இருந்து ஓதுறது அவருக்கு சுன்னத்தாக்கப்படும். சும்மா யர்கா, பிறகு ருக்கு செய்வார். அப்ப இந்த ஆயத்தை ஓதி முடிச்சு மேல வந்த பிறகு ஒரு 2 ஆயத்தை ஓதிட்டு என்ன செய்வார், அதுக்கப்புறம் ருக்குக்கு போய்க்குருவார். இது முதல் ஆராஃபுடைய முதல் ஆயத் சஜிதாவுடைய. சரி, இரண்டாவது சஜிதாவுடைய ஆயத்துங்கிறது சூரத்து ராஅத்ல வருது. 15வது ஆயத்து என்ன ஆயத்து பாருங்க. வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தவ்அன் வ கரஹன் வதிலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். வதிலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். இதுல வர்றது ஃபுல்லும் பாருங்க. முதல் இதுல வந்து அவனுக்காக சஜிதா செய்கின்றது என்பதாக சஜிதா ஓப்பனாக வந்துச்சு. இதுல என்னன்னு சொன்னா, இதுலயும் அப்படித்தான். முதல்ல ஆரம்பத்தில் வருது சஜிதா செய்கிறது. வானத்துல பூமியில உள்ளதெல்லாம் எப்படி அல்லாஹ்வுக்கு வழிபட்ட வண்ணமாகவும், மறுத்தாலும் அதாவது விரும்பினாலும் வெறுத்தாலும், விரும்பியும் வெறுப்பும், வெறுப்போடு வெறுப்போடு எப்படினாலும் செஞ்சுதான் ஆகணும். அப்ப அதான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு என்னது சஜிதா செய்கிறது. சரி, இது 2வது ஆயத்து. இந்த ஆயத்து சூரத்து ராஅத் இது ஓதுனாலும் சஜிதா செய்யணும். அடுத்து 3வது ஆயத்து சுஜூதுல பாருங்க. வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மின் தாப்பத்தின் வல் மலாயிகத்து வ ஹும் லா யஸ்தக்பிரூன். இது சூரத்து நஹல் ஆயத்து நம்பர் 49. 49வது ஆயத்துல வரக்கூடிய இந்த ஆயத்திலையும் சஜா செய்ய சம்பந்தமா வருது. அப்ப இங்கே வலில்லாஹி யஸ்ஜுது அல்லாஹ்வுக்கு சஜா செய்கின்றது. வானத்தில் இருக்கிறது, பூமியில இருக்கிறது எல்லாமே. அது மாதிரி உலகத்துல உயிரினங்கள் அனைத்துமே, மலக்குமார்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, வஹும் லா யஸ்தக்பிரூன், பெருமை அடிக்க மாட்டார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பெருமை தான் என்ன செஞ்சு ஷைத்தான சஜிதா செய்ய விடாமல் பண்ணிவிட்டது. அதனால என்ன ஆயிடுச்சு, சொல்லுவான்ல, ஆதமுடைய மக்கள் சஜிதா செய்யும் பொழுது பொதுவாக குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிக்கொண்டு சஜிதாவுக்கு செல்லும் பொழுது ஷைத்தான் என்ன செய்றான், கத்துறான், பொறாமப்படுறான். என்னது நான் என்னது ஆதமுடைய மக்கள் சலாம் சஜிதா செய்யும்படி ஏவப்பட்டார்கள், செய்து விட்டார்கள், அவங்க தப்பிச்சிட்டாங்க, சொர்க்கம் போறான். ஃபலகுல் ஜன்னா, ஷைத்தான் சொல்றான் அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, நான் சஜிதா செய்ய மறுத்துட்டேன், எனக்கு நெருப்பு இருக்குது, நரகம் இருக்கு என்பதாக சொல்றான். அப்போ அவனுடைய பெருமை தான் என்ன செஞ்சிருச்சு, அவனை சஜிதா செய்ய விடாமல் தடுத்து விட்டது. அதனால என்ன ஆயிட்டான், ஒரு சஜிதாவை இழந்தான், அவனுடைய எல்லாத்தையுமே இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். பெரிய நஷ்டம், ஈடுகட்ட முடியாத நஷ்டத்துக்கு ஆயிட்டான். அந்த பெருமைங்கிற விஷயம் என்ன இருக்குத, ஒருபோதும் மனசுல வந்துடக்கூடாது. வந்ததான் எடுத்து இந்த இடத்துல சஜிதாவுடைய சஜிதா செய்யக்கூடிய எப்படி அவங்க பெருமை கொள்ள மாட்டார்கள். அடுத்து அடுத்தது சூரத்துல் இஸ்ரா, சூரத்து பனி இஸ்ராயல்னு சொல்லுவாங்கல்ல. குல் ஆமினு பிஹி அவுலா துமினு இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லி இதா யுத்லா அலைஹிம் யஹிர்ரூன லில் அல்கானி சுஜ்ஜதா. இந்த இடத்துல சுஜ்ஜதா அதாவது சாஜிதுக்கு பின்ன சுஜ்ஜதா அதாவது சஜிதா செய்யற நிலையில என்ன செய்வாங்க, அவங்க விழுவாங்க. அப்போ சஜிதா செய்யறது வந்து என்னது, இந்த இடத்துல சஜிதாவுடைய விஷயத்த வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் சஜிதாவுடைய அதாவது சஜிதால கீழே விழுவார்கள், சஜிதாவுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ சூரத்து பனி இஸ்ராயல்ல சூரத்து இஸ்ரால வரக்கூடிய ஆயத்தாக இருக்கு. இப்போ 1, 2, 3, 4 ஆயத்தாச்சு. அடுத்து 5வது ஆயத்து பாருங்க. இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா. இது சூரத்து மரியம்ல வரக்கூடிய ஆயத்து, 5வது ஆயத்து. அதாவது 1, 2, 3, 4, 5வது ஆயத்து சூரத்து மரியம்ல வரக்கூடிய ஆயத்து. இதுல எனது சுஜ்ஜதுங்கிற வார்த்தை வருது. சரி, அடுத்து 6வது பாருங்க. சூரத்துல ஹஜ்ஜில் நம்ம சொல்லுவோம், சூரத்துல ஹஜ்ஜில் 2 சஜிதா இருக்கு. இதுல வந்து சூரத் ஹஜ்ஜில் என்ன சொன்னோம், 2 சஜிதாக்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். பாருங்க, முதல் சஜிதாவுடைய ஆயத்து பாருங்க. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி வஷ்-ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்-ஷஜரு والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. இந்த ஆயத்தை முடிக்கும் போது சஜிதா செய்யணும். சஜிதா யஸ்ஜுது லஹுன்னு வந்தால் கூட இந்த ஆயத்து முழுமையா ஓதிட்டு தான் என்ன செய்யணும், சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். இது சூரத்துல ஹஜ்ஜுடைய ஆயத்தாக இருக்குது. சரி, அடுத்து 7வது பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இது சூரத்து ஹஜ்ஜுடைய 2வது சஜிதா, கடைசியில் வரக்கூடியது பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இதே ஓதி முடிச்சு சஜிதா செய்யறது. சரி, அடுத்ததாக பாருங்க. இதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான் காலு வமர் ரஹ்மானு
அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி தான் காஃபிர்களுடைய சில மறுப்பு விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மோமின் நினைச்சணும் அல்லாட்ட சஜா செய்யணும். அப்போ இந்த இடத்துல இது அல்லாஹ் சொன்னா நீங்க ரஹ்மானுக்கு சஜா செய்யுங்கன்னு சொன்னா அவங்க ஏடா கூடமா சொல்றாங்க. உண்மையான மோமின் நினைச்சுவாங்க அல்லாஹ்க்கு முன்னாடி சஜால விழுந்துருவாங்க. அப்போ சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய ஆயத்தாக இருக்கு. அடுத்து பாருங்க ஆயத்து சுஜூத் பாருங்க. அல்லா யஸ்ஜுது லில்லாஹில்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வயஅலமு மா துஃபூன வமா துஅலினூன். சூரத்து நம்ல வரக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்து. அப்போ இதுல என்ன செய்யறது, இதுல என்ன செய்யறது, இந்த ஆயத்திலையும் நம்ம சஜிதா செய்து கொள்றது இதுல வருது. அடுத்ததாக பாருங்க, இதுலேயும் வந்து அது அல்லாஹ் யஸ்ஜுது என்பதாக வருது. சஜிதாவுடைய ஆயத்து வரும். அந்த ஆயத்து பரிபூர்ணமானதுக்கு பிறகு என்ன செய்யறது, நம்ம சஜிதா செய்து கொள்றது. அடுத்து பாருங்க சூரத்து சஜிதா. வழக்கமா எல்லாரும் வெள்ளிக்கிழமை இரவுல ஓதக்கூடிய, சுபுல வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இது எல்லாருக்கும் மஷூரான விஷயம் தான். பாருங்க, இன்னமா யுமினு பி ஆயாத்தின அல்லதீன இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். இந்த ஆயத்தை ஓதி என்ன செய்யறது, சஜிதாவுக்கு போயிடுறது. இது சூரத்து சஜிதால 15வது ஆயத்துல வருது. அடுத்து சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். சூரத்து ஃபுஸ்ஸிலத்துல ومن آياته الليل والنهار والشمس والقمر لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن إن كنتم إياه تعبدون. இந்த ஆயத்துக்கு என்ன செய்யறது, சஜ்ஜா செய்யறது. அடுத்ததாக சூரத்து நஜ்ம்ல வரக்கூடிய ஆயத்து. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துல 37, சூரத்து ஃபுஸ்ஸிலத்துல சூரத்து நஜ்ம்ல 62வது ஆயத்து பாருங்க. ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅ்புது, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅ்புது அந்த ஆயத்து. சரி, அடுத்ததாக 13வது எடுத்துக்கொண்டோம் சொன்னா சூரத்துல் இன்ஷிகாக் பாருங்க. வஇதா குரிஅ அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன். இது சஜிதாவுடைய ஆயத்து. இந்த பாடத்தை சஜிதா திலாவத்துடைய பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாம இந்த ஆயத்தை ஓதிட்டு என்ன செஞ்சோம், ஆரம்பித்தோம். அப்போ இந்த ஆயத்துனது இந்த ஆயத்து சூரத்துல் இன்ஷிகாக்ல வருது. இது வந்தால் சூரத்துல் இன்ஷிகாக்ல 21வது ஆயத்து. அடுத்து 14வது கல்லா லா துதிஅஹு வஸ்ஜுத் வக்தரிப். இது சூரத்துல் அலக்ல 19வது ஆயத்து. அப்போ இந்த 14 ஆயத்துகள் இருக்குது. இந்த 14 ஆயத்துகள் வரும் பொழுது சஜிதா திலாவத், சஜிதா செய்யறது, அது தொழுகையிலையா இருந்தாலும் சரி அல்லது தொழுகைக்கு வெளியிலையா இருந்தாலும் சரி, தொழுகையில உள்ள முறையும் சொல்லி காண்பித்தோம், தொழுகைக்கு வெளியில் உள்ள முறையும் சொல்லி காண்பித்தோம். இந்த 14 இடங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறது, சஜிதா செய்யறது சுன்னத்தாக இருக்கிறது. அப்ப அதனால என்ன செய்யறது, இந்த சஜிதால அந்த துவா ஓதிடும். இந்த 14 சஜிதாலையும் செய்யும் போது நம்ம செய்யப்படக்கூடிய அங்க ஓதுற சுபான் ரபில் ஆலாவோ அது ஓதக்கூடாது. மாறாக அங்க ஓத வேண்டிய துவா சஜித வஜ்ஹியல் இல்லதி ஹலகஹு வஸவ்வரஹு வஷக்க சமாஹு வபஸரஹு வபஸரஹு பிஹவ்லிஹி வகுவத்திஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன்ங்கிற துவாவை ஓதிக்கொள்ளணும். அப்போ இந்த 14 ஆயத்துகள் வரக்கூடிய இடத்துல சஜிதா செய்யறது, சஜிதா திலாவத் செய்யறது, செய்யும்போது உள்ளத்தால ஒருமித்த வண்ணமாக என்ன செய்யறது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி தன்னை ஆஜராக்க கொண்டு செய்யறது. இது மிக முக்கியமான முறையாக இருக்குது. இதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு இபாதத்துங்கிறது சஜிதா. சஜிதா அதனாலதான் சொல்லணும், இபாதத் அல்லாஹ்வை நெருங்குற இபாதத்து சஜிதா. எப்படிப்பட்ட சஜிதா, ஒன்று சஜிதா திலாவத்தா இருக்கணும், அல்லது சஜிதா சஹு. சஜிதா சஹுனா கூட என்ன, தன்னுடைய குற்றங்களுக்கு அந்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்யறது. அதே மாதிரி சஜிதா ஷுக்கூர், ஏன்னா அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமா சஜிதா செய்யறது. அல்லது அல்லாஹ் நம்மள்ட்ட ஒரு அதாபோ வரது நம்மள்ட்ட தடுக்கப்பட்டுருச்சு, பாதுகாக்கப்பட்டோம், அதுக்காக செய்யறது. அல்லது ஒரு சோதனையில் அகப்பட்டவன்ட பார்க்குறோம், அவன் வந்து முசீபத்தில் மாட்டி பாவத்தின் காரணமா சிக்கி தவிக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறது, ஷுக்கூர் செய்யறது. அல்லது இன்னொருத்தர் என்ன செய்யறான், நோயில மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான், முழிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு மறைமுகமான முறையில் செய்யறது, நம்ம நம்ம அல்லாட்ட ஷுக்கூர் செய்யறது. அல்லாஹ் எங்களை ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட வச்சதுக்கு உனக்கே நன்றி என்பதாக சொல்றது. அப்போ இது போன்ற விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னது, நமக்கு அல்லாஹ் நெருங்குறதுக்காக வேண்டி. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் நெருங்குறதுக்குன்னு சொல்லி எந்த காரணம், பிலா சபப், எந்த காரணம் இல்லாமல் ஒருத்தர் சஜிதா செஞ்சான்னு சொன்னா அந்த சஜிதா கூடாது, அது ஹரும என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி சஜிதா விஷயத்துல தூய்மை, கிபிலாவை முன்னோக்குதல், மறைவிடத்தை மறைக்குதல், இந்த 3 எப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி நஃபில் சலாத்துடைய ஹுக்குமுல் நவாஃபில், நஃபில்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் சஜிதா திலாவத்திற்குரிய சட்டமாக இருக்குது. சஜிதா திலாவத்திற்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் சஜிதத்து ஷுக்குருக்குரிய சட்டமாக இருக்கிறது. எனவே இந்த சஜிதாக்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்யணும். எங்கேயும் எதுலையுமே சஜிதா, குறிப்பாக தொழுகையில சொல்லுவாங்கல்ல, அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க எழுதும்போது திருமிதியுடைய ரிவாயத்துல கடைசியில் இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க.
ஒருத்தர் என்ன செய்றாரு, தொழுகைக்கு வந்து நிக்கிறாரு. தொழுகையில வந்து நிக்கிறாரு. நிக்கும்போது என்ன செய்றாரு, சஜிதாக்கு மக்கள் போயிட்டாங்க. இப்ப இந்த ரக்காத் நமக்கு கிடைக்காது தான். ஆனா இமாம் சஜிதால இருக்காரு. அந்த ஒரு சஜிதா கூட என்ன செஞ்சிடக்கூடாம விட்டுறக்கூடாது. இமாமோட சஜிதால போய் சேர்ந்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரக்காத்து என்ன செஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம அடுத்த ரக்காத்துக்கு வந்து நம்முடைய ரக்காத் ஆரம்பிச்சுருவோம். ஆனா இந்த சஜிதா ஒரு சஜிதானாலும் இதற்குள்ள அல்லாஹ் தஆலா யாருக்கு ஹிதாயத்தை வச்சிருப்பாங்கிறது தெரியாது. அதனால என்ன செய்றது நம்ம, இந்த சஜிதாவை என்ன செய்றது, போய் பேணிக்கையாக அதுல கலந்து கொள்றது. அதே மாரி சஜிதத்து ஷுக்ர் விஷயத்துல என்ன செய்யலாம், ஷுக்கூர் செய்ற மாரி சதக்கா குடுக்குறது, அது மாரி மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பானதா இருக்கு. அதிலும் குறிப்பா ஷுக்ர் விஷயத்துல ஷுக்ரியா நிறைவேத்துறத விட 2 ரக்காத்தா தொழுவுறதும் மிகச் சிறந்ததாக இருக்குது. அல்லாஹு தஆலா நாம் படிக்கக்கூடிய, கற்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இஹ்லாஸான முறையில் கற்று, அதை அமலுடைய ஷக்களுக்கு அமலோடு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்ய வேண்டும். நமக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கும், நம்முடைய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இதை பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.